பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தில் 49வது பாடத்தை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். 49A. இதில் நாம் ஒரு ரூலை பார்க்க இருக்கிறோம். நூனு சாக்கினத்தி வ தன்வீன் என்ற அந்த ரூல்ஸ்ல இத்காம் எனக்கூடிய ஒரு தேர்ட் ரூலை நம்ம பார்க்க போறோம். இது எண் 3. ஓகேங்களா? அதாவது நூன் சாக்கின் தன்வீன் இதை பத்தி தான் பேஸா வச்சு நம்ம இத்ஹார்ல 45ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதனுடைய சீரீஸ் தான் இப்ப போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? நூன் சாக்கின் தன்வீனுக்கு பிறகு தொண்டை எழுத்து வந்தால் நூன் சாக்கின் தன்வீனை தெளிவாக வெளிப்படுத்தி ஓத வேண்டும். அதன் பெயர் இத்ஹார் மின்ஹும் அதாபுன் அலீம். இந்த மாதிரி நூன் சாக்கின் தன்வீனை தொடர்ந்து 15 எழுத்துக்கள் 3 லெசன்ஸ்ல பார்த்தோம். அந்த 15 எழுத்துக்கள் ஏதேனும் ஒரு எழுத்து வந்தால் நூன் சாக்கின் தன்வீனை மூக்கால் மறைத்து குன்னா செய்து ஓத வேண்டும். அதன் பெயர் இஹ்ஃபா. எக்ஸாம்பிள் இந்த மாதிரி. மாஷா அல்லாஹ். அதுவே நூன் சாக்கின் தன்வீனை தொடர்ந்து யர்முலூன் எனக்கூடிய இந்த வார்த்தை யர்முலூன் ஆக்சுவலி சரிங்களா, அந்த யர்முலூன் எனக்கூடிய லெட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் ஏதேனும் ஒரு எழுத்து வந்தால் நூன் சாக்கின் தன்வீனை விட்டு பின்னால் இருக்கக்கூடிய இந்த யர்முலூன் எழுத்துல ஷத்து வைக்கப்பட்டிருக்கும். ஷத்து வைத்து இதை ஓத வேண்டும். இதன் பெயர் இத்காம். இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விதி விலக்குகள் அல்லது இதுல கூடுதலான சில விஷயங்களும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதை பத்தி இன்னும் நம்ம கிளியரா பாத்துக்க போறோம். அந்த எர்மலூன் எனக்கூடியதான் 6 எழுத்துக்கள். எப்படி தொண்டை எழுத்து 6 எழுத்து, அந்த மாதிரி இத்ஹாருடைய எழுத்து 6 எழுத்து, தொண்டை எழுத்துக்கள். இத்காமுடைய எழுத்துக்கள் 6 எழுத்துக்கள். அந்த எழுத்துக்களுடைய பேரை வேர்டா நம்ம ஃபார்ம் பண்ணிருக்கோம். எர்முலூன், ரமல் செய்தல் என்று பொருள், தொங்கோட்டம் ஓடுதல் என்று பொருள். தொங்கோட்டம் ஓடுகிறார்கள் என்ற அர்த்தம் அதுக்கு அரபு மொழியில. அது ஒரு வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? யூ மீன் லாம்ரான்னு அதை சொல்லுவாங்க. வேற ஒரு காம்பினேஷன்ல அதை சொல்றதா இருந்தா எர்முலூன் எழுத்து யூ மீன் லாம்ரா லாரா அப்படின்னு சொல்லலாம். யூ மீன் லாரா என்றும் நீங்க அது ஒரு ஞாபகத்தை வச்சுக்கலாம். ஏன்னா இப்படி பிரிக்கிறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. அதை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அது யூ மீன் லாரால என்ன சொல்றேன்னா, அதாவது நூன் சாக்கின் தன்வீன் பிறகு யாவோ வாவோ வந்தா இதுகாம் பி குன்னா, குன்னாவோட நம்ம இணைக்கணும். சரிங்களா? மீம் நூன் வந்தா குன்னாவோட முழுமையாக இணைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னங்கிறது எக்ஸாம்பிள் நான் இன்னும் சொல்றேன். லாம்ரா வரும்போது இதுகாம் செய்யணும், இணைக்கணும், குன்னா இல்லாம இணைக்கணும். 6லயுமே இணைக்கிறோமா இணைக்கலையா? இணைக்கிறோம். பேரே என்னது? இதுகாமுடைய அர்த்தம் என்னது? இணைத்தல், மர்ஜிங். ஓகேங்களா? ஜாயினிங், மர்ஜிங், அதுதான் இதுகாம். அப்ப நூன் சாக்கின் தன்வீன் பிறகு இந்த 6 எழுத்துல எந்த எழுத்து வந்தாலும் இணைச்சிருவீங்க. குன்னாவுடைய குன்னா இல்லாமையா? யாவா வந்தா குன்னாவோட, மீம் வந்தா முழுமையான குன்னாவோட, லாம்ரா வந்தா குன்னாவு இல்லாம இணைக்கிறோம். இதுக்கு பேர் தான் இதுகாம். வாங்க, அப்ப நூன் சாக்கினுக்கு பிறகு அழகா எக்ஸாம்பிள் கொடுக்கணும் பாருங்க. நூன் சாக்கினுக்கு அப்புறம் யா வரும்போது குன்னாவோட இணைக்கணும். அன் பிளஸ் ஐய அந்த ஐ மூக்கு மூடி பாருங்க, அந்த குன்னாவுடைய அடையாளத்தை கண்டுபிடிக்கலாம். அப்ப அன் பிளஸ் அப்ப அந்த நூன் மறைச்சு ஐ மீன் அந்த நூனுடைய குன்னாவுடைய சத்தத்தோட நம்ம இணைக்கிறோம். அன் பிளஸ் என்ன சொல்லுவோம்? அம்ம முழுமையான இணைப்பு. அம்ம மீமாவே ஆக்கிட்டோம். அன் பிளஸ் வரும்போது அந்த முதல் நூனை அப்படியே விட்டுட்டோம். அங்க முதல் நூனை அப்படியே விட்டுட்டோம். மீம் நூன்ல நுழைக்கும் போது நூனையும் இந்த நூன் சாக்கின முழுமையா விட்டுட்டு முழுமையா இணைச்சனால முழுமையான குன்னாவுடன் சொல்றோம். இங்க நூனை முழுமையா விடல. முழுமையா விட்டீங்கன்னா ஐய அப்படி நினைக்கிறோம். ஐயன்னு நினைக்க சொல்ல, ஐயன்னு ஒரு நூன் சத்தத்தை விட்டும் விடாம பட்டும் படாம மூக்குல அந்த சத்தத்தை வச்சுட்டு மறைக்கிறதுனால இதுல ஒரு குன்னா இருக்குது. அந்த நூனுடைய குன்னா அதுல ஒட்டிக்கிறதுங்கிறாங்க. அதே மாதிரி இது அன் பிளஸ் நூன் அப்படியே அடியேடு விட்டுட்டு அவ்வ அப்படி சொல்ல அப்படின்னு சொல்ல அப்ப அந்த நூனுடைய குன்னா ஒட்டிட்டு இருக்குங்கிறாங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க, முழுமையா இணைச்சிருவோம். கொஞ்சம் கூட குன்னாவுடைய வாடே இருக்காது. அன் பிளஸ்ல அல்ல 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 மூக்க முன்னால் அதே மாதிரியே இருக்கு. அன் பிளஸ்ல ரவ அர்ற 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 மூக்க முன்னால் அர்ற 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 அப்படியே வருது பாருங்க. அப்ப அதுல குன்னாவே கொஞ்சம் கூட இல்லை. ஆனா இதெல்லாம் நீங்க மூக்க முடிட்டு சொல்ல முடியாது. ஐய அடி வாங்குதா, அவ்வ அடி வாங்குதா, அம்ம அடி வாங்குதா, அண்ண அடி வாங்குதா. அப்ப மூக்க மூணா சத்தம் ஒழுங்கா வரலன்னா அப்ப குன்னா இருக்குன்னு. ஏன்னா மூக்கு வழியா குன்னா சத்தம் வெளியாகுது. இப்ப மூக்க மூணா சத்தம் டிஸ்டர்ப் ஆகுது, அது விழுங்கப்படுது, தடைபடுது, அடைபெறுது அப்படின்னா அங்க குன்னா இருக்குன்னு அர்த்தம். மூக்க மூணால ஒரு வார்த்தையை நம்ம அசால்ட்டா சிம்பிளா சொல்றோம், அதுல எந்த தடையும் இல்லை அப்படின்னா அதுல குன்னாவுடைய தலையீடே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப பாருங்க, அல்ல 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 அர்ற அர்ற அஜ்ஜ அஜ்ஜ அஸ்ஸ அஸ் அப்ப அப்ப எந்த லெட்டர் சொன்னாலும் எதுவும் வரல. அப்ப அதுக்கும் இந்த நம்ம சொன்னதுக்கும் குன்னாக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? குன்னா பத்தி இன்னும் கொஞ்சம் பிரீஃபான டீட்டெயிலான ஒரு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நான் இங்க இடத்துல கொடுத்துருக்கேன். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இது ஆம் அப்படிங்கிறது எனிவே அது எல்லாம் இந்த அதான் எருமலூன் என்ற வார்த்தையில இந்த இதுகாம்ங்கிற ப்ராசஸ் குரான்ல 5000 இடத்துல நடந்திருக்கு. 6ல எதுவும் வந்தாலும் சரி. சரிங்களா?
ஹுதம் மிர் ரப்பிஹிம் இதுல இதுகாம் நடந்திருக்கு. கிஷாவத்தும் வலஹும் மை யகூலு வலகில்லா வலகில்லா யஅலமூன். இந்த இடத்துலலாம் பாத்தீங்கன்னா 6 இடங்கள் ஆல்மோஸ்ட். இப்போ பேஜ் வந்து உங்களுக்கு 8 இடத்துல கூட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இதுகாம் என்பது குர்ஆன்ல. ஸோ 5000 இருக்கிறது. இஹ்ஃபா 5200, இதுகாம் 5000 இடங்கள்ல இருக்கு. அது வந்து முழுமையான குன்னாவோடு உள்ளது இருக்குது, முழுமை இல்லாத குன்னாவோடு உள்ளது இருக்குது, குன்னாவே இல்லாம உள்ளது இருக்குது. மொத்தம் இதுகாம் என்பது 5000 குர்ஆனில் இருக்கிறது. ஓகேங்களா? இப்ப யூ மீன் அதாவது குன்னாவோடு இணைக்கிறத பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல பாருங்க குன்னாவோடு தான் இணைப்போம். லிமை லிமை. ஓகேங்களா? லிமை லிமை மூக்கம் போனா அந்த குன்னா அடிபடுறது தெரியுது. லிமை யஷா. சொல்லுங்க நீங்களும். லிமை யஷா. இதான் குன்னாவோட இதுகாம் செய்யறது. ஓகே. மியூ அலியின் மியூ சொல்லும்போது சவுண்ட் இந்த நூன் சவுண்ட் இருக்குது. மியூ அலியும் மியூ அலியும் வலா நஸீர். அப்புறம் மிம்மாஇன் மிம்மாஇன். இங்க நூன் அடியோட விட்டுட்டு மீம்ல நம்ம சொல்றோம். மீம்ங்கிறது ஒரு குன்னா லெட்ரு, அதனால அந்த குன்னா செய்யறதுக்கு இந்த லெட்டரோட ஹெல்ப் தேவையில்லை. ஒரே அடி அடிச்சுட்டு அந்த லெட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனா இங்கெல்லாம் நூனை அடிச்சு தள்ளிட்டீங்கன்னா யாழ நீங்க குன்னால செய்ய முடியாது. வாவுல குன்னா செய்யறதுனால ஒரு தட்டு தட்டுற மாதிரி தட்டிட்டு அந்த சத்தத்தை கொஞ்சம் எடுத்து அதில் நம்ம ஒட்டிக்கிறோம். ஓகேங்களா? அதான் இங்க கான்செப்ட். மின் நிஅமத்தின் மின் நிஅமத்தின் மின் நிஅமத்தின் என்று குன்னா செய்யறோம். முதல் நூனை அப்படியே விட்டுறோம். புரியுதா? லாம்ரால வந்து இதுகாம் செய்வோம், ஆனா குன்னா செய்ய மாட்டோம். மல்லம் மல்லம் மன் பிளஸ் லம் இஸ் ஈக்வல் டு மல்லம் வமல்லம் யஜிது மல்லம் மல்லம். ஓகேங்களா? ஷத்து இருக்கும்போது பொதுவாக நம்மளோட கான்செப்ட் என்ன? சுக்குன் பிறகு ஷத்து வந்தா சுக்குனை விட்டுட்டு ஷத்தை படிப்போம். இது வந்து குழந்தை மாதிரி நம்ம முன்னாடில இருந்து கான்செப்ட் படிச்சுட்டு வரோம். அந்த கான்செப்ட் அடிப்படையில் எல்லா லெட்டர்ஸ்லயுமே நம்ம முன்னாடி இருக்கிறது விடுறோம், பின்னாடி இருக்கிறத படிக்கணும், படிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இருந்தாலும் இதுக்கு வந்து குன்னா இருக்குது, இதுக்கு பாதி குன்னா இருக்கு, இதுக்கு முழு குன்னா இருக்கு, இதுல குன்னா இல்லாம செய்யறோங்கிற கான்செப்ட் நாலேஜுக்காக தெரிஞ்சுக்கிறோம். இங்க பாருங்க, மின் பிளஸ் ரப்பிக்கும் இஸ் ஈக்வல் டு மிர் ரப்பிக்கும் மிர் ரப்பிக்கும் மிர் ரப்பிக்கும். பட் பேசிக்கான ஒரு அடிப்படை என்ன? நூன் அதாவது சுக்குனு பிறகு ஷத்து இருக்கு, நான் சுக்குனு விட்டு ஷத்தை படிக்கிறேன். அந்த கான்செப்ட்ல இதை நம்ம கரெக்டா படிச்சிருவோம். மிர் ரப்பிக்கும். ஓகேயா? அல்ஹம்துலில்லாஹ். இப்ப தன்வீனுக்கு பிறகு எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? அதான் யாவோட சேர்க்கும்போது ஒரு குன்னாவோட லிகௌமி யாகிலூன லிகௌமி யாகிலூன். மூக்கு சத்தம் வரும். இலாஹு வாஹித் இலாஹு வாஹித். அஸாபும் முஹீன் அஸாபும் முஹீன். ஷைஇன் நஹ்னு ஷைஇன் நஹ்னு என்று நம்ம சொல்லுவோம். லாம்ரால தன்வீனுக்கு யௌமுல்லா யௌமுல்லா பைஉன் யௌமுல்லா யௌமுல்லா கஃபூருர் ரஹீம் கஃபூருர் ரஹீம். இதுல ஒரு சின்ன விதிவிலக்கு எக்ஸெப்ஷனல் கேசஸ் இருக்கு. அதாவது ஒரே வார்த்தையில நூன் சாகின் தனினி பிறகு எர்முலூன் எழுத்துல ஒரு எழுத்து வந்துச்சுன்னா நூன் சாகின் தனினி விட்டுட்டு எர்முலூன் எழுத்து சேர்த்து படிக்கணும். இதுதான் கான்செப்ட், இதுதான் காயிதா, இதுதான் சட்டம். ஓகே. அதுல யா வாவ் என்பது இடம்பெறுது. எர்முலூன்ல யா வாவ் இருக்கு. ஆனா ஒரே வார்த்தையில நூன் சாகின் பிறகு இந்த யா வாவ் வந்துச்சுன்னா அங்க இதுகாம் செய்ய முடியாதுங்கிறாங்க. சார் இந்த இடத்துல இது அப்ளிகபிள் ஆகாது சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நூன் சாகின் பிறகு யா இருக்கு, அடுத்த வார்த்தையில இல்லையே. இது வரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாமே நூன் சாகின் தன்வீனும் எங்க இருந்தது? அடுத்த வார்த்தையினுடைய ஆரம்பத்துல இந்த 6 எழுத்துல ஏதேனும் ஒரு எழுத்து வந்துச்சு, அப்ப இந்த எழுத்தை விட்டோம், பின்ன எழுத்துல சேர்த்து படிச்சோம். இது ஒரே வார்த்தையில வரும்போது இங்க வந்து இது வந்து நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப துய்யான்லாம் இதை படிக்க மாட்டோம். துன்யா புன்யா நுன் சின் வ நுன் கின் வ நுன் இப்படின்னு சொல்லி குரான்ல சில வார்த்தைகளுக்கு இந்த துன்யாங்கிற வார்த்தை அடிக்கடி வருது. மற்றதுலாம் ஒரு தடவை ஒரு 2 தடவைகள் வரக்கூடிய வார்த்தைகள். ஓகேங்களா? துன்யா இதெல்லாம் எதுஹார் மாதிரியே படிச்சிடணும். ஓகேங்களா? துன்யா இதுஹார் மாதிரி இல்ல, இதுஹார் செஞ்சு படிக்கணும். இதுதான் சட்டம், விதிவிலக்கான வார்த்தைகள். துன்யா புன்யானுன் சின்வானுன் கின்வானுன் என்று இதை நம்ம நார்மலா படிக்கணும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். நூன் சாகின் தன்வீனுக்கு பிறகு தொண்டை எழுத்து வந்தால் வெளிப்படுத்தி நார்மலா படிங்க. நூன் சாகின் தன்வீனுக்கு பிறகு 15 எழுத்துக்கள் ஏதேனும் ஒரு எழுத்து வந்தால் மறைச்சு படிங்க. நூன் சாகின் தன்வீனுக்கு பிறகு இந்த இதுகாம் எழுத்து வந்தால் எதுகாம் பண்ணுங்க, மெர்ஜ் பண்ணுங்க, நுழைச்சி மெர்ஜ் பண்ணி படிங்கன்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு ரூல் இருக்கு, அதை நம்ம அடுத்த செஷன்ல பார்க்க போகிறோம். சுப்ஹானக்கல்லாஹி வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி
வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 49வது பாடத்தை இப்போது நாம் ஆரம்பம் செய்ய போகிறோம். 49B. இதில் நாம் சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனம், சென்ற பாடத்தில் 285 ஆமன ரசூலை பார்த்தோம். இப்ப அடுத்த வசனத்தை பார்க்க போறோம். அதையுமே 2 பகுதியாக பிரிச்சு பார்ப்போம் இன்ஷாஅல்லாஹ். சற்று பெரிய வசனம் என்பதால் ஹைர். இந்த இடத்தில் மோட்டிவேஷனல் டிப்ஸ் நம்பர் 14. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, அபு மாலிக் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. சஹாபர் இடத்துல அவங்க சொன்னாங்களாம், திருக்குரான் சிலருக்கு சாதகமாக வரும் அல்லது சிலருக்கு பாதகமாக வரும் என்பதாக. அல் குர்ஆன் லக் அவ் அலைக் என்ற கருத்தின்படி அவங்க சொன்னாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தி, ஹதீஸ். அப்போ குர்ஆன் சாதகமா யாருக்கு வரும்? அதை ஓதியவர்கள், அதன் கடமைகளை செய்தவர்கள், அதனுடைய அமல் செய்தவர்கள், அதற்காக வாழ்ந்தவர்களுக்கு குர்ஆன் சாதகமாக பெருந்திரளாக வரப்போகுது. குர்ஆனை புறக்கணித்தவர்கள், குர்ஆனை முதுகுக்கு பின்னால் ஆக்கி கொண்டவர்கள், குர்ஆனை அவமரியாதை செய்தவர்கள், குர்ஆனுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் இருந்தவர்கள், அவர்களுக்கு பாதகமாகவும் வரும். அல்லாஹ் அந்நிலையை விட்டு நம்மளை பாதுகாத்து குர்ஆன் உடையவர்களாக, குர்ஆனுக்கு சாதகமானவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. குர்ஆன் நமக்கு சிபாரிசு செய்யக்கூடிய நிலையில் உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். أعوذ بالله من الشيطان الرجيم. لا يكلف الله نفسا إلا وسعها. வார்த்தை தான் இந்த இடத்துல நமக்கு ரொம்ப முக்கியம். கிராத்தல்ல. இப்ப நம்ம வார்த்தையை நம்ம கவனிக்க போறோம். லா, இந்த லா என்பது வந்துகிட்டே இருக்கு, சரிங்களா? சரி, லா யுகல்லிஃபுல்லாஹு, லா மென்மையான லா, யுகல்லிஃபு, யுகல்லிஃபு, லா யுகல்லிஃபு, யுகல்லிஃபு, யுகல்லிஃபு. ஓகே, லா யுகல்லிஃபுல்லாஹு, அல்லாஹ் என்பது தடிப்பம், ஏன்னா தம்மா பெரு வருது. லா யுகல்லிஃபுல்லாஹு, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன், நஃப்ஸன் பிறகு ஹம்ஸா இருப்பதால் அங்கே இஸ்ஹார் தான், இஃபா இல்லை. நஃப்ஸன், நஃப் 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 நஃப்ஸன், 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 நஃப்ஸன். ஓகே, நஃப்ஸன், நஃப்ஸன் அப்படின்னு சொல்லக்கூடாது, கல்கலா இருக்கக்கூடாது. நஃப்ஸன் இல்ல இல்ல, லா இல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் வரமா, லா இல்ல, எல்லாம் மென்மையா தான் சொல்லு, இல்லா அப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்ல இல்ல, உஸ்அஹா, உஸ்அஹா ஐன், உஸ்அஹா ஹ கீழ் தொண்டை, ஹ ஹான்னு சொல்லக்கூடாது. உஸ்அஹா அப்படி சொல்லக்கூடாது. உஸ்அஹா. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத். ஓகேங்களா? லஹா, லஹா கீழ் தொண்டை, லஹா மா கஸபத். இதுல எதுவும் ஸ்பெஷல் வேர்டு எதுவுமே இல்லை, லெட்டர்ஸ் எதுவுமே இல்லை. லஹா மா கஸபத், கஸபத் இத் அப்படி சொல்லும்போது ஹம்ஸ் வரணும். லஹா மா கஸபத், லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத். வ அலைஹா, லஹா வ அலைஹா, லஹா வ அலைஹா, வ அலைஹா ஹா ஹா ஐன் நல்லா சொல்லணும். அலைஹா, அலைஹா மக்தஸபத். மா நீட்ட மாட்டோம். மீம் பிறகு ஒரு அலிஃப் இருக்கு, அடுத்த ஒரு அலிஃப் இருக்கு, ரெண்டு அலிஃபுமே வேல்யூலெஸ் தான். அது நோ சைன், நோ சவுண்ட். அந்த அடிப்படையில் மீம்க்கு அப்புறம் மீம் ஃபத்ஹா பக்கறம், அப்புறம் கேஃப்ல சுக்குன் இருக்கலாம். மக் 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 அப்படிங்கிறதுலயும் ஒரு ஹம்ஸ் இருக்கு. மக் தஸபத், மக் தஸபத், மக் தஸபத் அப்படி இதெல்லாம் சொல்லக்கூடாது. அல்லது மக் தஸபத், மக் மக் அப்படின்னு விழுங்கியும் கூடாது. மக்கு அப்படின்னு சொல்லி கல்கலாம் செய்யக்கூடாது. மக் அப்படின்னு அதை கட் பண்ணவும் கூடாது. ஹம்ஸ், மக் மக் மக். புரியுதா? மக் மக் தஸபத். இப்படி பிரிச்சு சொல்லும் போது அது வரும். இப்படி பிரிச்சுலாம் பிராக்டிஸ் பண்ணி நல்லா பிராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் சேர்த்து வரும்போது கரெக்டா வரும். புரியுதா? அதுக்குதான் இந்த பிராக்டிஸே. மக் தஸபத், மக் தஸபத், மக் தஸபத். சரிங்க. மக் தஸபத், மக் தஸபத், மக் தஸபத். அப்படிலாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணாதான் வரும். இல்லைன்னா மக் தஸபத் அப்படின்னு போயிருவோம். ஓகேங்களா? அப்போ வ அலைஹா மக் தஸபத் என்று சொல்வதுதான் பெர்ஃபெக்ஷன். ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا. அல்ஹம்துலில்லாஹ். இது வரைக்கும் தான் நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். ரப்பனா, ரா எப்பவுமே இந்த ரப்புங்கிற வேர்ல தடிப்பமா தான் வருது. ரப்பனா, அதுக்காக உதடு குவிச்சு ரப்பனான்னு சொல்லக்கூடாது. ரப்பனா, ரப்பனா உதடு குவிச்சு தடிப்பம்லாம் எதுக்குமே ஆக்கக்கூடாது. ஓகேங்களா? ரப்பனா, ரப்பனா லா துஆஹித்னா. லா என்பது திரும்ப திரும்ப வந்துட்டே தான் இருக்கும். லா துஆ, அது வாவுக்கு மேல ஹம்சா இருந்தா ஹம்சா தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். துஆ, துஆ, துவா இல்ல, துஆ, துஆ ஹம்சா. துஆஹித்னா, ஹிஸ், ஹி ஹைலைட்டர். ஜால் கரெக்டா சொல்லணும். ஹிஸ், ஹிஸ்னா, ஹிஸ்னான்னு கல்கலா செஞ்சிடக்கூடாது. ஹித்னா, ஹிஸ்னான்னு சொல்லிடக்கூடாது. ஜால் கரெக்டா சொல்லணும். துஆஹித்னா,
லா துஆஹிஸ்னா. அடுத்து ஹம்சா இருக்கனால அந்த நாவை நம்ம நீட்டுறோம். லா துஆஹிஸ்னா, லா துஆஹிஸ்னா நீட்டிட்டு அப்படியே அடுத்து நம்ம உடனே கண்டினியூ பண்ணணும். நம்ம ஒன்று ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணிக்குவோம், பிரச்சனை இல்லை. இன்னசீனா, இன்னல நூன் செகண்ட் இருக்க, பிறகு நூன் இருக்கனால அது அப்படியே ஷத்தோட கன்வெர்ட் ஆகி அந்த அடுத்த ஷத்துக்கு நம்ம போயிடணும். இன்னசீனா, இன்னசீனா அடுத்த ஹம்சா இருக்கனால அதை நீட்டுறோம். இன்னசீனா, இதை வந்து அப்படியே நம்ம இஃபா பண்ணிட முடியாது, ஏன்னா நூன் இருக்கனால ஷத்தா ஆயிடணும். இன்னசீனா, இன்னசீனா அவு அஹ்தனா, அவு. ஓகேங்களா? அப்ப இன் பிராக்டிஸ் பண்ணோம். இன்னசீனா. அடுத்தது அவு, அவு சாஃப்டா அவு. அஹ்தனா, அஹ் அஹ் அப்படின்னு சொல்லி கல்குலா பண்ணாதீங்க. அஹ்தனா, அஹ்தனா, அஹ்தனா எல்லாமே ஸ்பெஷல், நல்லா எல்லாமே ரெட்ல கொடுக்குறோம். அஹ்தனா, அஹ்தனா, அஹ்தனா. ஓகேயா? ஃபைனலி இதோட நம்ம பிராக்டிஸ் முடிய போது ரப்பனா, ரப்பனா, ரப்பனா வலா தஹ்மில், ஹ தஹ்மில், வலா தஹ்மில், வலா தஹ்மில் அலைனா, அலைனா, அலைனா அடுத்த ஹம்சா வரனால அதை நீட்டணும். அலைனா இஸ்ரன். ஓகேங்களா? இஸ்ரன். அதுக்கப்புறம் கேஃப் இருக்கனால இஃபா பண்ணும். இஸ்ரன், இஸ்ரன் வார்த்தை வார்த்தை மட்டும் பிராக்டிஸ் பண்ணுவோம். அடுத்து காரியோட ஓதும்போது நம்ம இதெல்லாம் முறையா ஓதிக்கலாம் இன்ஷாஅல்லாஹ். ஓகேங்களா? அப்ப இஸ் இஸ் இஸ்ரன், இஸ்ரன் தடிப்பமான ரன். ஓகேங்களா? இஸ்ரன் கமா, இஸ்ரன் கமா, இஸ்ரன் கமா, கமா. ஓகேங்களா? கமா கமான்னு சொல்லக்கூடாது. கமா கமா கமா. இஸ்ரன் கமா ஹமல்தஹு, ஹமல்தஹு. ஹு என்பது இன்வெர்டட் தம்மா இருக்கு பாருங்க. சோ அது ஹாவ் தமீர் இரண்டு ஹரக்கத் நீட்டப்பட வேண்டும். ஹமல்தஹு அலல் லதீன் என்று போக வேண்டும். ஹமல்தஹு அலல் லதீன் போனா பத்தாது. ஹமல்தஹு அலல், ஹமல்தஹு அலல், அலல் லதீன, அலல் லதீன, அலல் லதீன ذال, அலல் லதீன மின் قبلنا. அடுத்த காஃப் இருக்கனால இஃபா பண்ணணும். அது காஃப் ஹைலைட்னால அந்த இஃபாவே அப்படியே ஹைனஸ் ஆயிடும். மின் அப்படியே மின் மின் அப்படின்னு சாஃப்டா பண்ணாம மின் அப்படி செய்வோம். மின் قبلنا, மின் قبلنا, மின் قبلنا என்ற அடிப்படையில வார்த்தைகளை பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாதியை நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு காரியோட ஓதும் போது நம்மளுக்கு இன்னும் நல்லா வந்துடும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.